ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜிதபா கமேனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு $10 மில்லியன் அமெரிக்க வரை நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதேபோல ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுக்கும் போருக்கு மேலதிக படைகள், கரையோர பாதுகாப்பு சிப்பாய்கள் மற்றும் கடற்படைகள் கப்பல்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பவும் அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இதேவேளை ஹோமோஸ் நீரிணைக்கு அருகில் ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. கார்க் தீவில் உள்ள ஒவ்வொரு இராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரானின் கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. கார்க் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதுடன் இது ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை 90% இந்த தீவின் மூலமாகவே முன்னெடுக்கின்றது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா இந்த தீவிலிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்கிறது. எனவே கார்க் தீவு மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கார்க் தீவு மீது தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க படைகள் கார்க் தீவின் இராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஹோமோஸ் நீரிணையூடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவின் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் ஆயுத படைகளின் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தெஹ்ரானில் பாதுகாப்பு தலைவர் அலி லாரஜியானா, ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட தெஹ்ரானில் அரசாங்க ஆதரவு பேரணி அருகே வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலும் ஈரானும் புதிய தாக்குதல்களை நடத்தியதில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஈரான் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மறக்க முடியாத பாடம் வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. அதே நேரத்தில் புரட்சிகர காவல் படை எந்த ஒரு போராட்டமும் ஜனவரி மாதத்தை விட கடுமையானதாக ஒடுக்குமுறைகளாக எதிர்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் குறைந்தது 1444 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் 18,551 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் ஈரானிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 8 மாதங்கள் முதல் 88 வயது வரை உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் லெபனானில் 687 பேர் மரணமாகியுள்ளனர். இஸ்ரேலில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈராக்கில் 27 பேரும், குவைட்டில் 6 பேரும், பஹ்ரைனில் 2 பேரும், துபாயில் 6 பேரும், சவுதி அரேபியாவில் 2 பேரும், ஒமானில் 3 பேரும், அமெரிக்க இராணுவத்தின் 11 பேரும் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்க இராணுவ சொத்துக்கள் மற்றும் துருப்புக்களை வைத்திருக்கும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரான் ட்ரோனர்கள் மற்றும் ஏவுகணை அலைகளை ஏவியுள்ளது மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் கப்பல்கள் மீது இலக்கு வைத்துள்ளது. வடக்கு ஒமானில் உள்ள ஒரு தொழிற்துறை பகுதிக்கு அருகில் பாதுகாப்பு படையினர் டோனர் ஒன்றினை இடைமறித்ததில் 2 பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பிப்ரவரி 28 முதல் போர் தொடங்கியதிலிருந்து 114 ஏவுகணைகள் மற்றும் 1090 ட்ரோனர்களை இடைமறித்துள்ளதாக பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. அதேபோன்று சவுதி அரேபியாவின் அந்த நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் 10 டோனர்களை இடைமறித்துள்ளதாகவும் அதன் பின்னர் வான்வெளியில் அத்துமீறிய 28 டோனர்கள் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பிராந்தியத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்களிலும் அந்த நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.